இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு. பிள்ளைங்க மறுபடியும் என்கிட்ட போய் சொல்றாங்க, எதையோ மறைக்கிறாங்க. உடம்பாலையும் மனசாலையும் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்க தான் எனக்கு அந்த செயினை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அந்த செயின் எனக்கு கிடைக்கிற நேரம் என் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கணும். என்னன்னா அம்மா அப்பா போட்டோ முன்னாடி நின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. தலையில அடிபட்டதுல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, சும்மா இரு. மா, என்னாச்சுமா? உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் என்னவோ பண்ணுது. மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே குறையுது. ஏம்மா அப்படிலாம் பேசுற? மா, அது நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கல்ல, அதான் இப்படிலாம் யோசிக்க தோணுது. நாம வேணா அப்படியே கொஞ்சம் வெளியில காத்தாட போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுவா இருந்தாலும் சொல்லுமா, சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இப்போ உன் கையில ஒண்ணு வலி இல்லல்லம்மா? ஏமா என் கைக்கு என்ன? என்னம்மா இப்படி கேக்குற? ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வலிப்பு வந்தப்போ நீ தானே நான் என் நாக்க கடிக்காம இருக்க உன் கைய வச்சு காப்பாத்துன.